ஹாய்! வெல்கம் டு மார்க்கெட் டைம். நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நேத்திக்கு ஒரு புதுசாக ஒரு இண்டிகேட்டர் நம்ம கொடுத்துருந்தோம். அந்த இண்டிகேட்டர் என்ன அப்படின்னா, செட்டில்மெண்ட் ப்ரைஸ் லைன். அதாவது ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுடைய மார்க்கெட் ரன்னிங் ஆகும்போதே செட்டில்மெண்ட் ப்ரைஸ் அது வீக்லி, டெய்லி. ஸோ இந்த 2 செட்டில்மெண்ட் ப்ரைஸோட லைன் நமக்கு ஒரு சப்போர்ட்டாவோ, ரெசிஸ்டன்ஸாவோ எடுத்து நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகே. இது இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைவா பார்க்கலாம். ஸோ இதை நீங்கள் உங்களுக்கு இதனால என்ன உபயோகம் அப்படின்னா, இப்போ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது, ஒரு நாளைக்குன்னா நாளைக்கு இல்லை, ஸோ அடுத்த நாட்கள் மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஆகும்போது, இந்த டைமில் இந்த மாதிரி மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா மார்க்கெட் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம முன்னாடியே நம்மளால் கண்டிப்பாக ப்ரிடிக்ஷன் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ நம்ம இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணது. ஓகே. இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? நான் ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். மார்க்கெட்டை நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய லாப நஷ்டம் அதை புரிஞ்சுக்கோங்க. ஷேர் மார்க்கெட்டில் என்ன லாப நஷ்டம் இருக்கும், ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த ஆபத்தை புரிஞ்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார் ரிப்ளை கொடுத்து, ஸோ அதை நம்ம உங்களுக்கு இப்போ நான் காமிக்கிறேன். மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு, நம்ம எந்த மாதிரி இன்றைக்கி இதை நிஃப்டியினுடைய இண்டெக்ஸ் சார்ட், ஓகே, நிஃப்டி 50 இண்டெக்ஸோடைய சார்ட் நம்ம வச்சுருக்கோம். என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று ஃப்ரெண்ட்ஸ், இதில் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அதாவது என்னென்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே இதில் என்னென்னு பாருங்கள். இது டெய்லி செட்டில்மெண்ட் ப்ரைஸ் மேலே இருக்கிற ப்ளூ கலர் லைன். ஓகே. ஸோ இது டெய்லி செட்டில்மெண்ட் ப்ரைஸு. இது வீக்லி அப்படிங்கிறதுல வந்துடும், மந்த்லி அப்படிங்கிறது இங்கே வந்துடும். ஸோ இது இண்டெக்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ இதே இது நமக்கு இந்த இண்டெக்ஸ் ஓப்பன் ஆன ப்ரைஸ், அதாவது 25,450 அப்படிங்கிறதுல இண்டெக்ஸ் ஓப்பன் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நிஃப்டி ஓப்பன் ஆன ப்ரைஸு. ஸோ இதில் உள்ள 25,400 அப்படிங்கிற கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம், இந்த ரெண்டையுமே நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இதோடைய ப்ரைஸ், அதாவது செட்டில்மெண்ட் ப்ரைஸ் லைன் இங்கே இருக்குது. அதாவது டெய்லி செட்டில்மெண்ட் ப்ரைஸ் லைனு, அதே மாதிரி வீக்லியினுடைய செட்டில்மெண்ட் ப்ரைஸ் லைன். ஸோ இந்த ரெண்டுக்குமே மார்க்கெட் ட்ராவல் ஆகும்போது மார்க்கெட் பெரிய அளவில் மூவ்மெண்ட்ஸ் இருக்காது. ஏன்னா ஒரு ரேஞ்ச் இந்த 2 ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த 2 ரேஞ்ச் இருக்க போகுது அப்படிங்கும்போது மார்க்கெட் ஒன்று இப்போ ஓப்பன் ப்ரைஸ் டெய்லி செட்டில்மெண்ட் இருக்குது அப்படின்னா கீழேயோ இல்லைனா மேலேயோ நமக்கு வீக்லியோ இல்லை மந்த்லியோட செட்டில்மெண்ட் ப்ரைஸ் லைன் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் மார்க்கெட் என்னென்னா, கரெக்டாக நம்ம ஓப்பன் ஆனதுலேருந்து வீக்லியினுடைய லைனும் சரி, டெய்லியினுடைய லைனும் சரி ஒன்று போல் ட்ராவல் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த லைன் பாருங்கள். இப்போ நான் பார் ரிப்ளை திருப்பி கொடுக்குறேன். அது கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அந்த 2 லைனுமே ஒரே இதில் ட்ராவல் ஆகும். ஓகே. மேலே இருக்கிறது நமக்கு டெய்லி செட்டில்மெண்ட் ப்ரைஸ் லைனு, கீழே இருக்கக்கூடியது நமக்கு வீக்லியினுடைய செட்டில்மெண்ட் ப்ரைஸ் லைன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த 2 லைனுக்குள்ளேயே ட்ராவல் ஆகுது நமக்கு. ஸோ அங்கே பாருங்கள், இருந்து மார்க்கெட் மேலே போகும் டெய்லி செட்டில்மெண்ட் ப்ரைஸ்க்கு. ஸோ அதே மாதிரி கீழே இருந்து மார்க்கெட் நமக்கு மேலே, அதாவது மேலேருந்து கீழே வருது, கீழேருந்து மேலே போகுது, அவ்வளோதான். இந்த 2 செட்டில்மெண்ட் ப்ரைஸ் லைனுக்குள்ளே தான் முழுக்க மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்கு. ஓகே. இது நம்ம செட்டில்மெண்ட் ப்ரைஸ் லைன் நம்ம கொடுத்துருக்கோம். இதில் இன்னொன்று நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, நான் எப்போவுமே ஒரு நம்மளுடைய, அதாவது நம்மளுடைய யூடியூப்பை ஃபாலோ பண்ணக்கூடிய, நம்மளுடைய இதை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னா, சிபிஆர் இண்டிகேட்டர் நான் மேக்ஸிமம் சொல்கிறது என்னென்னா, இப்போ இதில் லெவல்ஸ் நமக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக நமக்கு இந்த ஒரே இண்டிகேட்டரில் நம்மளால் 2 லெவல்ஸை நம்ம மல்டி லெவல்ஸ் நம்ம பார்த்துக்க முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு சொல்கிறேன், மார்க்கெட் இன்றைக்கி எங்கே ஓப்பன் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்துட்டோம். ஸோ அதே மாதிரி நம்ம சிபிஆர் இண்டிகேட்டர் படி, இதெல்லாம் பியூர்லி ப்ரைஸ் ஆக்ஷன். ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆகிற இடம் இருக்கு இல்லையா, அது ஓப்பன் ஆகிற இடம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி எல்லா வீடியோக்கள்லையுமே சொல்கிறது. ஏன்னா இது ஒரு நம்ம இப்போ கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி எதுவுமே ஒரு இண்டிகேட்டர் தான்னாலும் அதில் ஒரு காரண காரியம் இருக்குது. என்னென்னா பியூர்லி ப்ரைஸ் ஆக்ஷன். ஒரு மார்க்கெட் ஒரு சென்டிமெண்ட்டாக யார் நம்ம பார்க்குறோம், ஓவராலாக மார்க்கெட்டை
ஒரு எக்ஸ்பர்ட் வந்து ஒரு ட்ரேட் பண்றாங்க அப்படின்னா, அவங்க எதுனெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து இத புரிஞ்சுட்டு நம்ம வந்து அத சொல்றது தான். ஓகேவா? ஸோ இப்ப பாருங்க டெய்லியினுடைய ஹை இருக்குது. நேத்திக்குள்ள ஹை இருக்கு. ஓகே. இது வந்து வீக்லியினுடைய அதாவது ப்ரீவியஸ் வீக்லியினுடைய ஹை இருக்கு. ஸோ இந்த 2 லைனும் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். மார்க்கெட் ஓப்பன் ஆகுது எங்கன்னு பாருங்க. எக்ஸாக்ட்லி கரெக்ட்டா வந்து வீக்லியினுடைய ப்ரீவியஸ் டேயினுடைய ஹை இருக்கு. ஹைக்கு மேல ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து அந்த ஹைனா அந்த ப்ரீவியஸ் டே ஹைக்குள்ளேயே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி பிரைஸ் அக்செப்ட் ஆகாம அப்படியே வந்து கீழ வருது. கீழ என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து வீக்லி அந்த ப்ரீவியஸ் வீக்லியினுடைய லோ இருக்கு. ஹை சாரி மன்னிக்கணும் ஹை. ப்ரீவியஸ் வீக்லியினுடைய ஹை இருக்கு. ஸோ இந்த ஹைக்கு கீழ பிரைஸ் வருது. கீழ நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிபிஆர்னுடைய டெய்லி பிவோட் லைன் இருக்குது. டெய்லி டிசிபிசி அந்த பிவோட் லைன் இந்த 3 லைனுமே கீழ வந்துருது. ஓகே. இப்ப மார்க்கெட் கீழ வருது அப்படின்னா, இந்த டெய்லி ஹை வீக்லியினுடைய ஹை இருக்கு. வீக்லி லைன் ஹைய உடைச்சு மார்க்கெட் கீழ வரும்போது, பிரைஸ் இங்க அக்செப்ட் ஆகல. ஸோ இங்கேயும் பிரைஸ் அக்செப்ட் ஆகல. அதாவது ஹைக்கும் பிரைஸ் வந்து இந்த ஹைக்கு மேல போயும் பிரைஸ் அக்செப்ட் ஆகல. நல்லா ஓகே புரிஞ்சுக்கோங்க. ஹைக்குள்ள தான் பிரைஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. கீழயும் நமக்கு வந்து பிரைஸ் வந்து கீழ போகுறதுக்கும் வழி இல்ல. இப்போ மார்க்கெட் என்ன ஆக போகுது அப்படின்னா, இந்த 2 லைனுக்குள்ள இந்த 2 லைனுக்குள்ள டிராவல் ஆகும்போது மார்க்கெட் எதுவுமே மூவ்மெண்ட்ஸே இருக்க போறதில்லங்கிறது ஃபர்ஸ்ட் நமக்கு காலையிலேயே தெரிஞ்சுச்சு. ஒண்ணு இந்த 2 உடைய லைன் அதாவது இந்த அந்த ப்ரீவியஸ் டேனுடைய ஹைய உடைச்சு மார்க்கெட் மேல போகணும். இல்லன்னா இந்த ப்ரீவியஸ் வீக்லினுடைய ஹை இருக்குது. இந்த ஹைய உடைச்சு மார்க்கெட் கீழ வரணும். இந்த கீழயே வந்தாலுமே நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழ வந்து டெய்லி பிவோட் இருக்குது. ஸோ இந்த டெய்லி பிவோட்லாம் தாண்டி மார்க்கெட் கீழ வந்தா மட்டும் தான் ஒரு வாலடைல் மூவ்மெண்ட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேவா? இல்லன்னா இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் போனா தான் நம்மளோட ஒரு வாலடைல் மூவ்மெண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். இது காலையிலேயே நமக்கு வந்து கிடைச்சிரும். ஓகேவா? மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே நமக்கு வந்து எங்க மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் பார்க்க சொல்றது அதுதான். இன்னைக்கு நம்ம ட்ரேட் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க எங்க ட்ரேடு அதாவது கால் சைடு எடுத்தாலும் சரி, இல்லன்னா புட் சைடு எடுத்தாலும் சரி, பெரிய ப்ராஃபிட் நமக்கு இன்னைக்கு இருக்க போறதில்ல. இத நீங்க வந்து ஒரு சின்ன ஸ்கால்பிங் மாரி பண்ணா கூட சில டைம்ல நோ லாஸ் இல்லன்னா நோ லா ஆ ஒ ஒரு சின்ன லாஸ் இந்த மாரி தான் எதா இருந்துருக்கும்னா, மேக்ஸிமம் லாஸா இல்லன்னா வந்து ஒரு சின்ன லாஸே இல்லாம கூட நீங்க வெளிய வரதுக்கு உண்டான வாய்ப்பு தான் இருந்திருக்கும். எந்த ஒரு ஆப்ஷன்ல நீங்க ட்ரேட் எடுத்திருந்தாலும். அது கால்ல எடுத்திருந்தாலும் சரி, இல்லன்னா வந்து நீங்க புட்ல எடுத்திருந்தாலும் சரி. ஸோ எதுல நீங்க இன்னைக்கு நம்ம ட்ரேட் எடுத்திருந்தாலும், நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, ஸோ கால் பிரேக் அவுட் குடுத்துட்டு, ஆ கீழ வந்து வீக்லியினுடைய லோவுக்கு கீழ மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் குடுத்துருக்கு. இப்ப கீழ வந்து மார்க்கெட் போகுது. நம்ம ஒரு புட்ட பை பண்ணிரலாம். புட்டு மேல போகும் அப்படின்னு நெனச்சாலும், கண்டிப்பா வந்து வண்டி மார்க்கெட் வந்து கீழ வரப்போறதில்ல. மேல போயிருது. அதே மாரி இப்ப வந்து மார்க்கெட் வந்து இங்க நமக்கு காலையிலேயே நான் சொல்லிட்டேன். செட்டில்மெண்ட் பிரைஸ்னுடைய டெய்லி செட்டில்மெண்ட் பிரைஸ் லைன் இருக்கு. கீழ வந்து வீக்லி செட்டில்மெண்ட் இருக்கு. இந்த 2 லைனுக்குள்ள தான் மார்க்கெட் ஃபுல்லா டிராவல் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். என்டையர் மார்க்கெட் வந்து இது 2 லைனுக்குள்ள தான் டிராவல் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இத நம்மளுடைய சேனல்ல நெறையா ஸ்ட்ராட்டஜிஸ் அதான் நெறைய வீடியோ நம்ம குடுத்துருக்கோம். அதுல மெயினா நம்ம பார்க்க சொல்ற விஷயங்கள் என்னென்ன அப்டின்னா, மெயினா வந்து பார்க்க சொல்றது வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல், சிபிஆர் இண்டிகேட்டர் பார்க்க சொல்லுவேன். ஏன்னா சிபிஆர் இண்டிகேட்டர் வந்து ஒரு பியூர் வந்து ஒரு பிரைஸ் ஆக்ஷன பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. ஒரு டேவுடைய ஹை, வீக்லி லோ, வீக்லி பிவோட் இதெல்லாம் வந்து எப்டின்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த இடத்த வந்து மார்க்கெட் வந்து கண்டிப்பா வந்து ஒரு அந்த இடத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்கும். ஓகேவா? ஸோ இப்போ டே ஹை இருக்குது. அந்த டே ஹைக்கு மேல மார்க்கெட் போயி, அங்க பிரைஸ் அக்செப்ட் ஆகல அப்படின்னா, அப்ப மார்க்கெட் வந்து நம்ம வந்து சிம்பிளா புரிஞ்சுக்கிற விஷயம் தான். அப்போ பிரைஸ் டே ஹைக்கு மேல இப்ப இது இன்னைக்கு வந்து ஹைக்குள்ள தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இப்போ பிரைஸ் வந்து டே ஹைக்கு மேல ஓப்பன் ஆகுது. டே ஹைக்கு மேல போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓப்பன் ஆகி டே ஹைக்கு மேல போகுது. ப்ரீவியஸ் டேனுடைய ஹைக்கு மேல போகுது. போயிட்டு அங்க பிரைஸ் வந்து அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல பிரைஸ் வந்து என்ன ஆகுதுன்னா கீழ வந்துருது அப்படின்னா, அப்போ இங்க பிரைஸ் வந்து அக்செப்ட் ஆகல நமக்கு. அப்போ பிரைஸ் வந்து இங்க வந்து இந்த இடத்துல யாருமே வந்து இந்த விலைக்கு இந்த இந்த பொருள்னே வச்சுக்கோங்களேன். இந்த பொருள யாரும் வாங்குறதுக்கு தயாரா இல்ல. அப்போ பிரைஸ் வந்து கீழ இறங்க போகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். 1 ஓகேவா? ஸோ அதே மாரி இங்க வந்து நமக்கு வந்து வீக்லியினுடைய ஹை இருக்கு. வீக்லியினுடைய ஹைக்கு கீழ மார்க்கெட் வந்து, வீக்லி ஹைக்கு உடனே மார்க்கெட் உள்ள போயிருது. அதான் ஒரு பெரிய விஷயம். பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்குவீங்க நீங்க. வீக்லி ஹைக்கு உள்ள இருக்குது. மார்க்கெட் உடனே வீக்லி ஹைக்கு உள்ள போயிருது. அப்ப இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த விலைக்கு அதாவது இந்த லோ பிரைஸ் இந்த விலைக்கு யாரும் இங்க வாங்க தயாரா இல்ல நிஃப்டிய. ஸோ அப்போ வந்து மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பிரைஸ் வந்து பொருள் வந்து மேல போகுது. ஸோ குறைஞ்ச விலைக்கும் வாங்க தயாரா இல்ல. அதிக விலைக்கும் வாங்க தயாரா இல்ல.
அப்போ 2க்கும் இடையில மார்க்கெட் ட்ராவல் ஆக போகுதுன்னு நல்லாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இத வந்து நம்ம ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சிபிஆர் இண்டிகேட்டர வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து நீங்க எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க அப்படின்னு நான் சொல்றது. ஸோ இந்த லெவல்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரே இண்டிகேட்டர்ல நமக்கு வந்து ஒரு மல்டி லெவல் டே, வீக்லி இந்த மாரி லெவல்கள் நம்ம வந்து ஈஸியா ஒரே இண்டிகேட்டர்ல எடுத்துக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்மளுடைய நம்மளுடைய நம்ம ஃபாலோவர்ஸ் அதான் நம்மள யூடியூப்ல ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு நான் வந்து குடுக்குற விஷயம் என்னன்னா, நீங்களே இத மாரி மார்க்கெட்ட வந்து புரிஞ்சுக்கோங்க. எல்லா நாட்களும் மார்க்கெட் வந்து ஒரு வாலடைல் மூவ்மெண்ட் இருக்கும். நம்ம உடனே போய் அதில ப்ராஃபிட் எடுத்துறலாம், வச்சிடலாங்கிறது எப்பவும் நினைக்காதீங்க. ஸோ இந்த பிரேக் அவுட்டே நடந்தாலும், இந்த ஹைக்கு மேல பிரேக் அவுட் நடந்தாலும் சரி, இந்த வீக்லி லோக்கு கீழ பிரேக் அவுட் நடந்தாலும் சரி, நம்ம வந்து ஆப்ஷன்ல என்ட்ரி எடுத்து ஒரு பையரா இருக்கும்போது ஆப்ஷன்ல ஒரு என்ட்ரி எடுக்கோம்னா, நம்ம எடுத்த என்ட்ரியிலிருந்து ஒரு 10லிருந்து 20 பாயிண்ட் கிடைச்சாலே நீங்க எக்ஸிட் ஆயி வெளிய போயிரணும். மினிமம் ஓகேவா? மேக்ஸிமம் மினிமம்ங்கிறது 10 டூ 20 பாயிண்ட் தான் நான் வந்து எப்போதுமே ஃபோக்கஸ் பண்ண சொல்லுவேன். 10 டூ 20 பாயிண்ட் அப்படிங்கும்போது ஒரு 15 பாயிண்ட் கிடைச்சா கூட நீங்க எக்ஸிட் ஆயி வெளிய போயிரணும். ஓகேவா? ஸோ இப்போ 15 பாயிண்ட் 10 பாயிண்ட் அப்படிங்கும்போது 15 பாயிண்ட் ஒரு ரூ. 300 ரூ. 350 ஒரு லாட்டுக்கு நீங்க வந்து ரூ. 250 ரூ. 300 வச்சாலும், ஒரு 4 லாட் போட்டு நீங்க ரூ. 1000 ஈஸியா எடுத்து ப்ராஃபிட் பண்ணிட்டு தூர போயிரணும். ஸோ அன்னைய ப்ராஃபிட் ரூ. 1000 அவ்வளோதான். ஈஸியா அதாவது ரொம்ப டென்ஷன் இல்லாம ஈஸியா நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியும். ஆப்ஷனுடைய நம்ம சொல்ற அந்த இந்த மாரி ஆப்ஷன்ல ஒரு என்ட்ரி எடுக்கீங்க அப்படின்னா, ஒரு பிரேக் அவுட்க்கு அப்புறம் ஒரு என்ட்ரி எடுக்கீங்க அப்படின்னா, அந்த பிரேக் அவுட்க்கு அப்புறம் ஒரு என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் மேக்ஸிமம் ஒரு 10 பாயிண்ட் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப சேஃப். ஓகேவா? 10 பாயிண்ட்ங்கிறது ஈஸியா உங்களுக்கு ரீச் ஆயிரும். அதனால தான் நான் சொல்றது. ஓகேவா? ஸோ இந்த மாரி சைட்வேஸா இருக்கிற அன்னைக்கு நோ ட்ரேட் பண்ணாதீங்க. எங்க போய் ட்ரேட் பண்ணாலும் நம்ம வந்து கண்டிப்பா வந்து ப்ராஃபிட் பண்ண போறதில்ல. ஆ லாபமும் நஷ்டமும் நம்மளுடைய இத வந்து பாதிக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ லாபம் வந்து மேக்ஸிமம் வந்து நம்மளுடைய இத வந்து அதிகமா ஃபோக்கஸ் பண்றத விட, மினிமம் லாபத்த வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாரி சைட்வேஸ் மார்க்கெட்ல வந்து நம்ம ட்ரேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கால் போகுதுன்னு சொல்லிட்டு கால் எடுத்தாலும் நஷ்டம் ஏற்படும். புட் போகுதுன்னு மார்க்கெட் கீழ இறங்குதுன்னு சொல்லி நம்ம வந்து இப்ப இன்னைக்கு நீங்க காலே எடுத்திருக்கீங்க. வீக்லியினுடைய லோக்கு கீழ வரல அப்படின்னு சொல்லி காலே எடுத்திருந்தாலும் ரொம்ப பெரிய அளவுல நமக்கு இன்னைக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்க போறதில்ல. ஓகேவா? ஸோ இதான் நம்ம சொல்ல வந்த விஷயம். இந்த யூடியூப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல இருந்து நீங்க ஏதோ ஒண்ணு கத்துக்கிட்டீங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, லைக் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க் யூ.